டிஎம்கேன்றதுனால கேட்டதை செஞ்சு கொடுத்துருப்பாங்களா, இல்ல வந்துட்டு அவர் பிரசன்ட் பார்ட்டியா இருந்தா ஒருவேளை அவரு வாய மூடிட்டு இருந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல ரைஸ் ஆகுது. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை இவங்க வந்து பிரசன்ட் பார்ட்டியோட ஆட்கள்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அரசியல் கொலையா இருக்குமான்னு கேட்டா அது எப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனா இப்ப சொல்ல முடியாது. அவங்களோட பிசினஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவங்க நேம் அவங்க ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ணப்பட்ட ஒரு கொலையா தான் இது வரைக்கும் இது பார்க்கப்படுது. அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த ராசு ராமையா இவங்க வந்து ஒரு திமுகவா இருக்கிறாங்க, ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறாங்க, இவர் அதிமுக இருக்கும்போது இது வந்து ஒரு அரசியல் கொலையாக பார்க்கறதுக்கான முகாந்திரங்கள் இதுல இருக்கா? இது நம்ம அதான் இப்ப எப்பவுமே எப்படி ஆகும்னா, பிரசன்ட் பார்ட்டி வர்சஸ் ஆப்போனன்ட் பார்ட்டின்னு தான் எல்லா இடத்துலயும் நமக்கு போகும், கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இப்ப இதுலயுமே நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஏடிஎம்கேன்றதுனால அகெயின்ஸ்டா இருந்தாங்களா,